வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் KPI சிஸ்டம். இது என்ன புது சிஸ்டம்னு பார்க்குறீங்களா? ஜோதிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஸ்டம் உருவாகிட்டு தான் இருக்குங்க. இந்த KPI சிஸ்டம் என்ற சிஸ்டம் இன்று தான் முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த KPI சிஸ்டத்தினுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண பாவக இயக்கம். கரண பாவகத்தை இயக்கி மனிதன் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் என்ன? ஒரு மனிதனுக்கு கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த அளவிற்கு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஆதாரபூர்வமாக இங்கே வந்திருக்கின்ற நபர்களுக்கும் கேட்டு அவர்களுக்கான பலன்களையும் கூற இருக்கின்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்தை பேசிகிட்டே போகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அதாவதுங்க, யூடியூப்பில் எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கலாம். ஆனால் நேரில் வந்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அது என்னங்க, அவங்க இவ்வளோ தூரம் நம்மை நாடி வந்ததற்கு ஓகே, நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருச்சு, நம்ம லைஃப்பில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வழிபாதை கிடைச்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் முதல்ல என்ன நட்சத்திர காதலன் தான் முதல்ல பேசுவாங்க. ஆனால் இப்போ நட்சத்திர காதலெல்லாம் தாண்டி நான் தற்போது கரண காதலன் ஆகிட்டேங்க. கரணத்தை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பிரபஞ்சமும் இறைநிலையும் எனக்கு கொடுத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கர்ணநாதனை பற்றிய சூட்சமமான விஷயங்கள் இப்போ பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வாரம். நீங்கள் பிறந்த நாள் தெரியும், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தெரியும், ஒரு சில நபர்களுக்கு பிறந்த திதி தெரியும். அது ஏதாவது ஒரு சில நபர்களுக்கு தான். ஆனால் நிறைய நபர்களுக்கு கரணம் யோகம் என்ற ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்ன? இப்போ மக்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. பங்குனி வெயில் வேற பட்டை கலப்புதுங்க. நிறைய மக்கள் யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கரணம்னா என்ன எங்களுக்கு தெரியலையேங்க சார். நீங்கள் பாட்டுக்கு கரணம்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. எனக்கு சரியாகவே எனக்கு நட்சத்திர பாதம் கூட எனக்கு தெரியாது. கரணம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க சார். இந்த கரணம்னா என்ன, இது பிரபஞ்சத்தில் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேங்க. பிரபஞ்சத்தில் எத்தனை சக்திகள் இருக்குதுங்க? நெருப்பு, நீர், நிலம், ஆகாயம், காற்று, இந்த 5 தத்துவங்கள் தான் இல்லைங்களா? இந்த 5 தத்துவங்களை தாண்டி ஏதாச்சும் தத்துவம் இருக்குதா? கிடையாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த பிரபஞ்ச சக்திகளில் முதன்மையான சக்தின்னு எதை சொல்லுவீங்க? காற்றா, நெருப்பா, நிலமா, நீரா, ஆகாயமா? ஏன் சார் காற்று? அதுக்கு ஒரு ரூல்ஸ். அப்போ நெருப்பு இல்லைனாலும் உயிர் வாழ முடியாதுங்க. 5ம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆனால் இதற்கு முதன்மையானது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன விடை கரெக்டு தான். ஆனால் அது எப்படி? இப்போது நாம் ஒரு தாயினுடைய கருவறையிலிருந்து என்ன பண்ணுறோங்க, பிறந்து வெளியே வரோம். ஒரு உடல் இந்த பிரபஞ்சத்தில் என்ன பண்ணுதுங்க, பயணிக்க தொடங்குகின்ற நேரம். இப்போ தொப்புள் கொடி அறுக்கிறீங்க இல்லையா? தொப்புள் கொடி இப்போது ஒரு கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சுவாசம் எல்லாத்தையும் யார் தர்றாங்க? தாய் தந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ தாயினுடைய கருவறையை அந்த தொப்புள் கொடியை அறுத்துறாங்க. தொப்புள் கொடி அறுத்தோடனே அந்த ஒரு குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே ஒரு ஊனமாக பிறக்குது, இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். பிறந்த குழந்தை அப்படியே பிறந்த உடனேயே சுவாசங்கிறதா முதல்ல வேணும் இல்லைங்களா? சுவாசம் இல்லைன்னா அந்த ஜீவன் உயிரிழந்து விடும்.
அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் ஆற்றல் என்னதுங்க? சுவாசம். அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்க வேண்டியது. அதே மாதிரி எப்படி உங்களால் நீங்கள் பிறந்ததை உணர முடியுமா? காற்றை அடிக்கும்போது தெரியுதுங்க, அது அவ்வளோதான் தெரியும். இப்போ நெருப்புனா சுடும், ஓகேங்களா? நெருப்புனா சுடும், நீர்னா குளிரும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகாயம் நம்ம கண்ணில் பார்க்குறோம், ஆகாயத்தை கண்ணில் பார்க்குறோம், நெருப்பை கண்ணில் பார்க்குறோம், நீரை கண்ணில் பார்க்குறோம், நிலத்தையும் கண்ணில் பார்க்குறோம். காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா? பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 4 சக்திகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் காற்று என்ற விஷயத்தை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். காற்று வருது, அந்த காற்றுடைய கலர் என்ன, காற்று எப்படி யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட இந்த கரணம் என்ற ஒரு காற்று என்ற ஒரு விஷயம், கரணத்துக்கு தான் காற்று என்னங்க, காற்றுனாவே கரணம் தான். அந்த கரணத்துக்கு யாரை கொடுத்துருக்காங்கன்னா சனி பகவானை கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு மனிதன் பிறப்பதும் காற்றாலே, இறப்பதும் உள்ள இருக்கிற காற்று வெளியே போயிடுச்சுன்னா மூச்சு நின்று போச்சு. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் முதன்மையான அங்கம் வகிப்பது காற்று. அப்போ யார் கிரகம்? சனி பகவான் தான். இப்போ எல்லாத்துக்கும் மூத்தவர் யாருங்க? எல்லாத்துக்கும் ஹீரோ யாருங்க? சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானுக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தை கொடுத்திருக்கின்றார்கள், இல்லைங்களா? அப்போது சனி பகவானுடைய மூல திரியோண வீடு என்னதுங்க? கும்பம். அது என்ன ராசி? காற்று ராசி. அப்போ எல்லா விஷயங்களையும் நம் முன்னோர்கள் ஒரு காரண காரியத்தோடு தான் கொடுத்திருக்கின்றார்கள். அதை யாராச்சும் மாற்ற முடியும்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. சரிங்க, இப்போ இந்த கரணம்னு சொல்கிறோம். அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுமபூர்த்த பஞ்சாங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வாரத்தை விட திதி வலிமை, திதியை விட நட்சத்திரம் வலிமை, நட்சத்திரத்தை விட யோகம் வலிமை, யோகத்தை விட கரணம் தான் வலிமை. அப்போது அந்த நாள் என்பது செவ்வாய் பகவான். அப்போ நீங்கள் பிறந்த கிழமைக்கு உண்டான அதிபதி யாருங்க? பொதுவாக செவ்வாய் பகவான். திதிக்கு யாருங்க? சுக்கிர பகவான். நட்சத்திரத்துக்கு யாருங்க? புதன் பகவான். யோகத்துக்கு யாருங்க? குரு பகவான். காற்றுக்கு கரணத்துக்கு யாருங்க? சனி பகவான். அப்போ எல்லார்த்தை விட எல்லாரும், செவ்வாயை விட சுக்கிரன் வலிமை, சுக்கிரனை விட புதன் வலிமை, புதனை விட குரு வலிமை, குருவை விட சனிதான் வலிமை. அப்போ அப்படிப்பட்ட அந்த சனி என்று சொல்லக்கூடிய அந்த கரணம் என்பதே யாரா இயங்குதுங்க? சனி பகவானாகத்தான் இயங்குகிறது. அப்போ இந்த கர்ணநாதனாகிய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கர்ணநாதனை பிடித்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும். அடையுமா? அடையும். ஏன்னா எல்லாத்தையும் விட வலிமை. இப்போ ஒரு நாள் பார்த்து சொல்றீங்க. உதாரணமாங்க, நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. சனிக்கிழமைக்கு மூச்சுக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமைக்கு மூச்சுக்கிறாங்களா? இருக்குங்களா? வீட்டு விட்டு போய் கல்யாணம் முடிக்கிறவங்க இப்படி மூக்கிறாங்க. ஏன் அப்படி மூக்கிறவங்க நல்லா இல்லையா? நடு ராத்திரியில் தாலி கட்டிடுறாங்க. திடீர்னு எத்தனை பேருக்கு நடக்குதுங்க. வீட்டு விட்டு கிளம்பி போகிறாங்க, எங்கே நாம் பொழுது விடியறக்குள்ளே பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகிற வழியில் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ ஒரு விநாயகர் கோயிலை வச்சு தாலி கட்டிட்டு வர எத்தனை பேர் இருக்காங்க? நபர்கள் இருக்காங்களா இல்லையா? நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்குதுங்க. இப்போ ஓடி போய் கல்யாணம் முடிச்சவங்க வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்குமே மோசமாக இருக்குதுங்களா? நல்ல நாள் பார்க்கல, நல்ல நட்சத்திரம் பார்க்கல. ஆனால் அதுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்குது. என்ன தெரியுங்களா? கரணம். அவர் செவ்வாய்க்கிழமை தாலி கட்டினாலும் சனிக்கிழமை தாலி கட்டினாலும் அவர் ஒரு முகூர்த்த லக்னத்தில் தாலி கட்டியிருப்பார் இல்லைங்களா? கட்டியிருப்பார மாட்டாருங்களா? அந்த லக்னத்திற்கு கரணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மிகச் சிறப்புடன் இருந்து விட்டால் அது நைட்டோ நட்சத்திர மோசமோ யோக மோசமோ திதி மோசமோ அதை பற்றி கவலையே இல்லைங்க. அந்த கரணங்கிற ஒரு இடத்துல சரியான நேரத்தில் தாலி கட்டி அந்த கரணாதிபதி நன்றா இருந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் ஒரு வெற்றியாளன். கொஞ்சம் கைத்தட்டினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். எனக்கே தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேடம் பேசும்போது அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணுங்க. எனக்கே வருத்தமாக போச்சுங்க. ஏதாச்சும் ரியாக்ஷன் பண்ணால் தானே அவங்க பேசுகிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்போ யார் பேசினாலும் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சற்று அதிகமாக இருக்கும். சரிங்க, இப்போது யூடியூப்பில் நிறைய எல்லாரும் பார்த்துருப்பீங்க கர்ணநாதனுடைய கோவில்கள். கிட்டத்தட்ட கர்ணம்னு என்னவும் தெரியாத சமயத்திலேயே இப்போ கர்ணநாதனுடைய கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்லேயும் கர்ணநாதனுடைய கோவில் என்ன எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர்
ஃபாரின் கண்ட்ரிலிருந்து கால் பண்ணி கேட்டார். சார் அவரே கேட்குறாருங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு கரணக்கோவில் வந்து திருமலப்பாடி சிவன்னு சொல்கிறாங்க சார், வனிசை கரணம் சார், அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது சார். சார் என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுங்க, என்ன சார் பண்ணுறதுங்க? என்ன பண்ணுவீங்க? கருணநாதன் கோவிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய்க்கிறீங்க, ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கே கரண கோவில் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஒரு பவகரணத்தில் பிறந்துட்டாங்க, நரசிம்மர் கோயில் இருக்குமா? ஃபாரின் கண்ட்ரில் போய் என்ன கிடைக்குமா? பத்திரை கரணத்தில் பிறந்துட்டீங்க, திருச்செந்தூர் முருகன் கோவில் அங்கே போய் முளைக்க முடியுமா? முடியாது. அப்போது இதுவரைக்கும் வெளிநாடு போய் நல்லா இருக்கிறவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம் போய் நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கருணநாதனை கும்பிடாமையே நல்லா தானே இருக்கிறாங்க, இருக்காங்களா இல்லையா? அப்போ நாம் என்ன எல்லாம் பொதுவாக சொல்கிறாங்க, கருணநாதன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும், நல்லது நடக்குங்க. ஆனால் எல்லாருக்கும் நடக்குதா? இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, யூடியூப் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருணநாதன் கோவில்னு சொல்லியிருப்பாங்க, போயிருக்கீங்களா? ஆராய்ச்சி சொல்லுங்க, யாராச்சும் போயிருக்கீங்களா? மேடமே போனதில்லை, ஜோதிடத்தில் ஜாம்பான் மேடமே போகலை. சாமி அழைக்கணுங்கிறாங்க. ஓகே சரி. இப்போங்க இந்த கருணநாதை இயக்குவதற்கு தான் KPI சிஸ்டம். எதுங்க? KPI சிஸ்டம், கரண பாவக இயக்கம். அது என்ன சார் கரண பாவக இயக்கம்? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு கரணத்தில் தான் பிறந்திருப்பீங்க. மொத்த கரணங்கள் எவ்வளோங்க? 11. அதாவது திதியில் பாதி. ஒரு திதி இருக்குதுன்னா, திதி எத்தனை மணி நேரம்? ஒரு தோராயமாக 24 மணி நேரம் இருக்குதுன்னா அதில் 2 கரணம் தான் வரும். 12 மணி நேரம் தான் ஒரு கரணம் வரும். ஒரு திதி 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் ஒரு கரணம், அடுத்து இன்னொரு கரணம் மாறிடும் இல்லையா? அப்போ அதாவது திதியில் பாதி கரணம். ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள், யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கரணம் தப்பினால் மரணம் சொல்லியிருக்காங்களா? இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு யாராச்சும் யோசிச்சது உண்டா? ஐயோ ஏதோ கரணம் தப்பிட்டா நமக்கு மரணம் வந்துட மாட்டிருக்குன்ட்டு எல்லாருமே அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறாங்க, ஐயோ இது பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயமா இருக்குன்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன விஷயத்துடைய சூட்சம் என்னவென்றால், கரணம் தப்பினால் மரணம் என்பது, நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க இல்லையா, ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறீங்க, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் தொடங்குறீங்க, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு அந்த ஒரு ஏதாவது ஒரு முகூர்த்தத்தில் தானே அந்த விஷயத்தை செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு லக்னத்தில் தானே செஞ்சுருப்பீங்க, உண்மையா இல்லைங்களா? அப்போது அந்த லக்னத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் கரணாதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? கரணாதிபதி அவர் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் நீங்கள் செய்த அந்த காரியம் மரணமாகும். அப்படின்னா தோற்று போகும். மரணம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தோற்று போவதைத்தான் குறிக்கும். அப்போ கரணம் தப்பினால் மரணம் என்பது நீங்கள் செய்கின்ற காரியம், அந்த சரியான கரணம் அமையாவிட்டால் அந்த கரணம் என்ற காரியம், அந்த காரியம் தோல்வி அடைந்து விடும். அப்போ தோல்வி அடைகிறதா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? மரணம். இது முன்னோர்கள் வாக்கு தானே, நாம் சொன்னாங்களா? நான் சொன்னீங்களா? கரணம் தப்பினால் மரணங்கிறது எவ்வளோ காலமாக இருக்குது. அப்போ அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அந்த கரணம் என்ற ஒரு விஷயம், அந்த கரணாதிபதி என்ற ஒருவர் நீங்கள் குறிக்கின்ற அந்த முகூர்த்த லக்னத்திற்கு சுபபலத்துடன் அமைந்து விட்டால், நீங்கள் விச நாளிகளை தாலி கட்டினாலும் சரி, எந்த நாளிகளை தாலி கட்டினாலும் சரி, கர்ணநாதனை உங்களை சேவ் பண்ணிடுவார். என்ன பண்ணுவாருங்க? கர்ணநாதன் உங்களை சேவ் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட அந்த கர்ணநாதன், மொத்த கரணம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. மொத்த கரணங்கள் எத்தனைங்க? 11. பவம், பாலவம், கௌலவம், தைதூளை, கரசை, வனிசை, பத்திரை, சவுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்சுகனம். எத்தனை கரணங்க? 11 கரணங்கள், 11 கிரகங்கள். இப்போ பவத்துக்கு யாருங்க? செவ்வாய். பாலவத்திற்கு ராகு, கௌலவத்திற்கு சனி, தைதூளைக்கு சுக்கிரன், கரசைக்கு சந்திரன், வனிசைக்கு சூரியன், பத்திரைக்கு கேது, சவுனிக்கு சனி பகவான், சதுஷ்பாதத்திற்கு குரு பகவான், நாகவத்திற்கு ராகு பகவான், கிம்சுக்கனத்திற்கு புதன் பகவான். இதுதான் இந்த கரணத்திற்குண்டான அதிதேவதைகள். கரணத்திற்குண்டான கோவில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவத்துக்கு நரசிம்மர், நாமக்கல் லட்சுமி நரசிம்மர், பாலவத்திற்கு சபரிமலை ஐயப்பன், கௌலவத்திற்கு கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள், தைதூளைக்கு சேஷ்டாதேவி,
காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள சேஷ்டாதேவி. ஏன் இது ஒரு கேள்விங்க. ஏன் சார் சேஷ்டாதேவி இங்கே தான் இருக்குதுங்க, எங்கீங்க? திருச்செங்கோட்டு மலையில் தான் சேஷ்டாதேவி இருக்குது. ஏன் கொண்டு போய் அந்த கோவிலை சொல்கிறீங்க குறிப்பாக அப்படின்னா, சேஷ்டாதேவிக்கு தனி சன்னதியில் பூஜை நடக்கிற இடம் அங்கே தான் இல்லைங்களா? எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை பூஜையாச்சும் நடந்தால் தான் அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ அதனால தான் எதை கொடுத்துருக்குறாங்க, காஞ்சிபுரத்தில் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ள சேஷ்டாதேவிக்கு தான் அனுதினமும் பூஜை. புதுசாக கூட ஒன்று கட்டியிருக்காங்க, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சேஷ்டாதேவி கோவில். ஆனால் அதில் இப்போ கட்டப்பட்டது. ஆனால் அந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுங்க? ஒரு 1500 2000 வருடத்திற்கு முன்பே கட்டப்பட்டது. அப்போது எப்பவுமே இப்போ ஒரு 10 வருஷமாக கட்டின கோவிலில் வந்து அதிக அந்த ஆகர்ஷண சக்தி இருக்குமா, இல்லை 1500 2000 வருஷம் பழமையான கோவில் இருக்குமா? அதனால தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சுவாமிக்கு பூஜை நடக்கிற இடம் இல்லைங்களா? காலையில் நடக்குது, நைட்டு நடக்குது. சேஷ்டாதேவிக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 டைம் நடக்குதுங்க. ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம வாடிக்கையாளர் அங்கே போகிறாங்க, அதான் நடக்கிற விஷயம். சரிங்க, இப்போ வந்து தைதுளைக்கு வந்து சேஷ்டாதேவி சொல்லிட்டோங்க. அடுத்து வந்துங்க பத்திரை, சரி கரசை. கரசைக்கு யாரு? பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமான். வணிசைக்கு பிரதோஷ வழிபாடு நந்தி. அதுலேயே வந்து அரியலூர் மாவட்டத்தில் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தி ஏன் அதிகமாக சொன்னாங்கன்னா, அவருக்கு அங்கே கல்யாணம் நடந்துச்சு, அதனால் அங்கே வைப்ரேஷன் ஜாஸ்தி. நீங்கள் பொதுவாக பழமையான சிவன் கோவில், ஒரு 1000 வருஷம் பழமையான சிவன் கோயிலில் போய் நந்திக்கு எப்போ சிறப்பு பூஜை? பிரதோஷம். பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டாலும் வேலை செய்யும். அரியலூரில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை செய்யும். ஏன்னு சொல்லுங்கள், நந்திக்கு திருமணம் நடந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால. சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுனி. அதுக்கு யாருங்க? திருநள்ளாறு சனீஸ்வரன். சதுஸ்பாதத்துக்கு கும்பகோணத்தில் குத்தாலத்திற்கு அருகில் இருக்கின்ற சேத்திர பாலபுரத்தில் இருக்கின்ற காலபைரவர். அடுத்து நாகவத்திற்கு யாருன்னா, நாகர்கோவில் இருக்கின்ற நாகராஜா கோவில். கிம்ஸ்துக்கணத்துக்கு யார் அப்படின்னா, இந்த வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கின்ற தன்வந்திரி ஜீவ சமாதி. ஓகேங்களா? இதுதான் கிரகங்கள். என்னங்க? பத்திரை கர்ணம். நம்ம கர்ணத்தையும் மறந்துட்டோமா? பத்திரை கர்ணத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை, நம்ம யூடியூப்ல பேசிட்டு தான் இருக்கிறோம். எப்பவுமே என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம்னே எடுத்துக்கலாம், திருச்செந்தூர் முருகப்பெருமான். சரிங்க, இதில் கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன் சார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை கொண்டு போய், ஏன் சார் அவர் ஒரு செவ்வாய் அம்சம், அது ஒரு குருஸ்தலம், இங்கே கொண்டு போய் ஏன் சார் பத்திரை கர்ணத்தை கொடுத்தாங்க? எல்லா கோவில்களிலும் ஒரு விசேஷம் உண்டுங்க. இப்போ கேது பகவான்னா யாருங்க? மோட்சம் வழங்குபவர் இல்லையா? கேது பகவான் மோட்சத்தை கொடுக்குறவரா இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த கேது பகவான் அந்த பத்திரை கர்ணத்துக்கு என்ன தெரியுமா கொடுத்துருப்பாங்க? சேவற்கொடியில் இருக்கிற முருகன் இல்லையா? இப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னா, முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிடுறார் இல்லைங்களா? சூரனை வதம் பண்ணிட்டு அவர் வதம் பண்ணதோடு விட்டுறாரா, அவருக்கு மோட்சம் அளித்து வேற உயிர் கொடுக்குறாராம். மோட்சம் அளித்து கோழியாகவும் சேவலாகவும் உயிர் கொடுக்குறாரா இல்லைங்களா? அப்போ முருகப்பெருமான் ஒருவரை நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய எண்ணங்கள்ல என்னங்க, ஒரு நல்ல, அப்போ நம்ம கடைசி நாள் காலில் ஒரு நல்ல மோட்சத்தை அடையணும் அப்படிதான் நம்ம எண்றோம். அப்போ அதாவது அந்த இடத்துல சூரனை வதம் செய்து, சூரன் தவறு செய்வோனாக இருந்தாலும் சூரனை வதம் செய்து மோட்சம் அளித்த ஸ்தலம் எதுங்க? திருச்செந்தூர். அதனால தான் இப்போ வேற கோவில் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உயிரை கொண்டுட்டு மோட்சம் அளித்த ஸ்தலம் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இருக்குதா? சொல்ல முடியாது. அப்ப இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. அப்ப எந்த ஒரு விஷயங்களுமே காரண காரியங்கள் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. இது நான் கண்டுபிடிச்ச ரீசன். இது இல்லாமல் ரீசன் இருக்குது நம்ம எனக்கு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருந்தி வரக்கூடிய ரீசன் தான் இருக்கும். சரிங்களா? சரி சார், யூடியூப்பில் சொன்னாங்க, இதெல்லாம் அனுபவம். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் தைதுளை காரணம் சொல்லி அவரை சேஷ்டாத கோயிலுக்கு போக சொல்லிட்டாங்க. அவர் சேஷ்டாத கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? ஏன்? அவர் 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 ஜாதகர்கிட்ட வந்தார். அவர் பிறந்த லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்துக்கு யாருங்க பாதக அதிபதி? யாருங்க? சுக்கிரன். அப்போ தைதுளை கரணத்துடைய அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவருக்கு 5ல், அது நீர் ராசி. அதாவதுங்க, ஒரு காற்று ராசி நெருப்பு ராசி இருந்தாலும் பொருள் காரத்துவத்தை அடியே கொடுக்கும். நீர் ராசியாக இருந்தால் நேரடியாக உயிர் காரத்துவத்தை தான் கை வைக்கும். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு நீர் ராசியில் மோசமான கிரக திசை நடக்குதுன்னா முதல்ல உடம்புல தான் கை வைக்கும். நெருப்பு ராசி காற்று ராசியில் இருந்தால் தான் பொருளில் கை வைக்கும். அப்போது அவர் 5ல் நீர் ராசியிலேயே விருச்சிகம் இல்லையா? போயிட்டு அங்கே போனே உள்ளே ஹார்ட் அட்டாக்.
கூட்டி போயிட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ அவர் அதுக்காக ஒரு 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேடி வந்தாருங்க, ஐயா இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போன இது ஆயிடுச்சுங்க. ஏன் சார் கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க சார்? கடுத்த பாதகாதிபதி, சாதாரண பாதகாதிபதி இல்லைங்க, மிக மிக கடுத்த பாதகாதிபதி. நீங்க பாதகாதிபதி 4 லக்கணத்துக்கு மோசமானவன்னு சொல்றாங்க. எந்தெந்த லக்கணத்துக்குங்க? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 லக்கணத்துக்கும் பாதகாதிபதி கடுத்த தோஷத்தை செய்வார்னு புலிப்பாணி முனிவர் சொல்லியிருக்கிறார். தன்னோட நூல் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? நீங்க ஸ்திர உபய லக்கணத்தை விட சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி மிக கடுமையான பாதகத்தை செய்வார்னு சொல்லிட்டு புலிப்பாணி முனிவர் தன்னுடைய பாடல்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். புலிப்பாணி யாருங்க? முருகப்பெருமானுடைய தீவிர பக்தர் இல்லைங்களா? ஸோ அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கடுத்த பாதகாதிபதின்ட்டு. இப்போ இந்த இடத்துல 4 லக்கணம் சொல்லிட்டேங்க இல்லையா? அதாவது இந்த 4 லக்கணம் சொன்னாலும் இதில் ரொம்ப மோசமானது கடகம் தான். ஏன்னு சொல்லுங்க? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடாது. என்னங்க? ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதி, அதான ரூல்ஸுங்க. ஒரு சுபகிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடாது. திரிகோணத்திற்கு அதிபதியாக வந்தால் சிறப்பு தான். அப்போ கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் யாருங்க? ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. அது மட்டும் இல்லை, அவர் பாதக அதிபதி. அப்போ இந்த இடத்துல 4ஆம் இடங்கிற கேந்திரம் பாதக தோஷத்தை குறைக்குமானா குறைக்காது, கண்டிப்பாக குறைக்காது. அப்போ கடகலக்கணக்காரங்க சுக்கிரன் வலுத்து உட்கார்ந்துருக்குது, நான் சேஷ்டாதேவி கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், இல்லை ஸ்ரீரங்கம் தான் போயிட்டு வந்து பாருங்களேன். இல்லை அவர் போயிட்டு வந்துட்டார் இல்லைங்களா? எனக்கு அவர் சார் எனக்கு தெரியாது அவர் என்ன லக்கணம்னு. சரி போயிட்டு வந்து என்ன நினச்சுன்னு அவரையே சொல்ல சொல்லுங்களேன். எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ரிவர்ஸ் அடிச்சிச்சா? அடிக்கும். அதாவதுங்க நம்ம கோவில் அந்த இடத்துல குறை சொல்லிக்க, நான் அந்த இடத்துல கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை குறை சொல்லவே இல்லை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன். இப்போது ஸ்ரீரங்கம் போனாங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே சுக்கிரனுடைய வைப்ரேஷன். சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்க தான் அங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். இப்போ உதாரணமாங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நான் சொல்கிறேங்க, இதே கடகலக்கணம் தான், பாதகாதிபதி சுக்கிரன் தான், 6ல் இருக்கிறாரு. அப்போ 6ங்கிறது என்னது? ஒரு வகையில் மறைவு ஸ்தானம் தான். அப்போ 6ஆம் இடத்துலேயும் நல்ல காரகத்துவம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? என்னது? வேலை, உத்தியோகம் இருக்குது. உத்தியோகம் இருக்குதுங்களா? அவர் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார், என்னுடைய மாணவர். ஏன்னா அதையும் சொல்லிடணும். நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ஆனால் வேலையில் இருந்தால் பிரச்சனையாகும், தொழில் பண்ணால் தப்பிச்சிருந்துருக்கலாம். 6ஆம் இடங்கிறது ஒரு வேலை. அவர் நல்ல வேலையில் இருக்கிறார். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் இருக்கும். ஆக்சிடெண்ட்டில் 2 பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்பா இறந்துடுறாரு. இவர் ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு போய் மறுபடி மீண்டு வரார். போயிட்டு வந்தார், வேலையும் போயிடுச்சு. அப்போ ஏன் சார் ஒரு சாமி கோயிலுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் கெட்டது நடக்குமா அப்படின்னா, நான் சாமியை அந்த இடத்துல குறை சொல்லவே இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்கிறேங்க? அந்த இடத்தில் கிடைக்கின்ற வைப்ரேஷன். இப்போ நிறைய சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தோஷம் விலகிறதுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனையோ பேருக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராங்க, 10 நாள் நல்லது நடக்குதா இல்லைங்களா? 1 மாதத்தில் நடக்குது, 2 மாதத்தில் நடக்குது. அப்போது நமக்கு கிரகத்தினுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது கரணமோ யோகமோ நட்சத்திரமோ. அப்போ அந்த கரணத்துடைய அதிபதி, அந்த யோகத்துடைய அதிபதி, அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி எப்படி இருக்கணுங்க? நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறேங்க, சரிங்க சார் கர்ணாதிபதி நல்லா இல்லைன்னா அவர் இயக்க முடியுமானா இயக்க முடியும். கர்ணாதிபதி நல்லா இல்லைன்னா அவர் இயக்க முடியுமானா கண்டிப்பாக இயக்க முடியும். எப்படி இயக்குங்கிறது ஒரு சூட்சமம். அதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன தெரிஞ்சிருக்கும்னா, கிரக பலம் வலுவாக தெரிஞ்சிருக்கும். கிரக பலம் வலுவாக தெரிஞ்சிருக்குது. ஒரு லக்னம் நான் சொல்கிறேங்க, ஒரு ஜாதகர் மகர லக்னம், ஒரு ஜாதகர் மகர லக்னம், லக்னத்திற்கும் 2ஆம் வீட்டுக்கு உண்டான சனி 8ல் போய் மறைஞ்சிட்டார். படிப்பு நல்லா வருமா சொல்லுங்க? பகை வீடு முதல்ல 8ல் மறைஞ்சிட்டாரு, 8ல் போய் சனி மறையலாமா சொல்லுங்க? மறையக்கூடாது. அதில் சனி வேற போய் வக்ரம் வேற. முதல்ல 8ல் மறையிறதே தப்பு, அவர் வக்ரம் வேற. இப்போ அவருக்கு படிப்பு நல்லா வருமா சொல்லுங்க?
தடைப்படும், கஷ்டப்படும், எல்லாம் வரும். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 படிப்பாளி. எப்படி இல்லை அது இருக்குதுங்க. ஆனால் அந்த இடத்துல நடந்த சூட்சம் என்ன, சனி வக்கரம், திதி சூனிய ராசியில் வக்கரம். ஒரு கிரகம் திதி சூனிய ராசியில் வக்கரம் அடைந்தால், அதுவும் பாவ கிரகங்கள் வக்கரம் அடைந்தால் அந்த பாவகத்திற்கு சுப பலன்களையே செய்யும். அப்போ அதனால பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, 7ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, அவ்வளோதான் அவுட்டுலாம் முடிவு பண்ணக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சு அது பாவகிரகமாக இருந்து, சரிங்களா, இப்போ ஒரு லக்கணம் துலா லக்கணம் 7க்கு உண்டான செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிட்டார், அது துதி சூன்யம், அதில் போய் வக்கரமாக இருக்கிறார். அவருக்கு குடும்பமும் திருமண வாழ்க்கையும் நல்லா அமையுமா அமையாதான்? சத்தியமா சூப்பரா அமையும். அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்கவே முடியாது. ஐயாவே சாட்சியாமா? ஐயா ஜாதகம் எனக்கு தெரியல. ஐயா என்ன லக்கணங்க சொல்லுங்க. சுயசாரத்தில் வக்ரம், திதி சூனி ராசி, வக்ரம். ஓகே. ஸோ முதல்ல நம்ம ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா, ஒரு ஜாதகத்தில் அவருக்கு வக்ரம் அடைந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். உத்திரட்டாதி எத்தனாம் பாதத்துலைங்க? பாதம். இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு திதி சூன்யம் வேலை செய்யல, புஷ்கர வம்சம் வேலை செஞ்சிச்சு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது, இதான் தான் சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சிருச்சுன்னா நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, கெடு பலனையும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு கிரகம் 8ல் மறையுதுன்னா புஷ்கரண வம்சத்தில் இருந்துச்சுன்னா நல்லதை செஞ்சிடும். ஒரு கிரகம் 8ல் மறைஞ்சு வக்ரம் அடைஞ்சு திதிசூனி ராசியில் மாட்டினாலும் நல்லதை செஞ்சிடும். சொல்லுங்க மேடம். மேடம் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. சரிங்க. நல்ல சம்பளம் வருது, அவ்வளோதானே. அப்போ 2 எக்ஸாம்பிள் அவங்களே எந்திரிச்சு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்றது ஒண்ணுங்க, நான் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாம் சொல்லலைங்க, அனுபவம், ஜாதகத்தை பார்த்த அனுபவம். ஏன்னா ஒரு சில பேர் கேள்வி கேட்கும்போது நம்ம ஜோதிட விதிகளை சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஜோதிட விதிகள் தெரியாமல் ஒரு ஜாதகத்தை நாம் ஆய்வு செஞ்சு 2ஆம் அதிபதி 8ல் போயிட்டாரு, 7ஆம் அதிபதி 8ல் போயிட்டாரு, கெடு பலன் சொல்லிடுவோம். அப்போ ஜோதிடம்ங்கிறது பலன் சொல்வதா, கேட்டு தெரிந்து கொண்டு பலன் சொல்வதா? இப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8ல் வந்தோடையும் உனக்கு 7ஆம் அதிபதி 8ல் போயிருச்சு. ஒரு உதாரணமாக ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் அதிபதி 8ல் போயிருச்சு, உனக்கு கல்யாண வாழ்க்கை அவுட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அது புஷ்கர நவம்சமோ அல்லது வக்ரம் அடைஞ்சு திதிசூனி ராசியில் இருந்தாலும் நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கேன். சரி, அது வக்ரமும் ஆகலை, புஷ்கர நவாம்சத்தில் இல்லை, திதிசூனியத்தில் இல்லை. 7ஆம் அதிபதி 8ல் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உனக்கு திருமண வாழ்க்கை அவுட்டு அப்படின்னு கையில் தூக்கி போட்டு கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாவகத்திற்குள்ளும் நல்ல விஷயங்களும் இருக்கிறது. இப்போ ஒரு பொண்ணுக்கு 7ஆம் அதிபதி 8ல் அந்த பொண்ணை ஒரு சயின்டிஸ்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? சயின்டிஸ்ட் எத்தனாம் பாவங்க? 8. சயின்டிஸ்ட்னா 8 நல்லா இருக்குமா இருக்காதான்? சரி, கல்யாணம் முடிச்சு கொடுத்துரு ஒரு ஜோதிடர், அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்? அப்ப நீங்க வந்தோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு செட் ஆகாதுன்னு தூக்கி போடுறது ஜோதிடமா, இல்ல வர்றவங்களுக்கு இல்லைங்க இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஜோதிடமா? ஜோதிடர் எதுக்கு சார்? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஐயோ இது மோசமான ஜாதகம், இதை வேலைக்கே ஆகாதுன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பக்கம் ஜாதகம் தூக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு தூக்கி போட்டுதா உனக்கு வேலைக்கு ஆகாது போ, எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதில் அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜாதகத்தை பார்த்தோன்னே 2ஆம் அதிபதி 8ல் 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அப்படின்னு தூக்கி போடுறது ஜோதிடமா? வர்ற மக்களுக்கு இந்த வழியில போனீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா அமைத்துக் கொள்வது ஜோதிடமா என்று நீங்களே சொல்லுங்க. அப்படி சொல்லணுமா ஜோதிடம், இப்படி சொல்லணுமா? மக்கள் நம்ம நாடித்தானே வர்றாங்க, நம்மளை நல்லது. ஜோதிடருடைய கடமை என்ன? மக்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும், அதானுங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்ற விதிகளை நன்கு கற்றுணர வேண்டும்.
19வா எதையுமே நம்ம சொல்லிடக்கூடாது. சரிங்க சார். இப்போ உதாரணமாக அதான் சொல்கிறேங்க, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. நான் உதாரணம் ஏதோ ஒரு லக்னம் சொல்கிறேங்க, சிம்ம லக்னம். 2ஆம் அதிபதி யாருங்க? புதன். 5ல் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவருக்கு நல்ல ஸ்தானமா கெட்ட ஸ்தானமா? அவர் திதிசூனியம் அடையில வக்ரமாகலை, திதிசூனியம் அடையில வக்ரமாகலை, 2க்கு உண்டானவர் 5ல் இருக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி நல்லா இருக்கான்னு முடிவு பண்ணுவீங்களா, கெட்டு போனான்னு முடிவு பண்ணுவீங்களா? பொதுவாக சொல்லுங்கள், நான் உங்களை சொல்லலை. 2ஆம் அதிபதி 5ல் திதிசூனியம் அடையில வக்ரமாகலை, அவயோகமாகலை, முடக்கமாகலை, எதுவுமே ஆகலை, ஆனால் நல்லா இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுவீங்களா, கெட்டு போன முடிவு பண்ணுவீங்களா? பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் யாராச்சும் நல்லா இருக்குது, திதிசூனி ஆகலை, முடக்காகலை, நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க அந்த புதன் என்ன டிகிரியில் இருக்கான்னு பார்ப்பாங்களா? நிறைய பேர் பார்க்கறது இல்லை. நான் வந்து யாரையும் குத்த சொல்லிங்க, டிகிரி பார்க்குற ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. இப்போ 2ஆம் அதிபதி மூல நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் 2 டிகிரியில் இருக்கிறார். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் 5 டிகிரிக்கு மேலே 10 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னா எழுதி கொடுத்தலாம் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர், குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர் இல்லையா? எதை பார்த்தாலும் 2ஆம் அதிபதி பவர் போச்சு. ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது என்ன ஆகுதுங்க, தன்னுடைய அந்த பாவக பலன்களை முழுமையாக இழந்து விடுகிறது. இப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம். அப்படித்தான் சொல்லணும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், இல்லையான்னு சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. சரி சார். ஒரு சில பேர் இல்லை சார் நான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லாவா நடத்தி, சில பேர் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், வீட்டில் சும்மா தெண்டை சோறு தின்னுட்டு இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் பாவத்தில் உயிர்காரத்துவ அடிப்படையிலாம் பொருள் காரத்துவ 0 பண்ணி விட்டு என்னங்க புரியலைங்க, இன்னும் தோஷம் அதிகமாகும் இல்லையா? முதல்லயே கெட்டு கிடக்கிறாரு. அப்போ இப்ப பாருங்க, நான் ஜோதிட சூட்சமங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். 2ஆம் அதிபதி 5ல் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து லோ டிகிரிக்கு போயிட்டாருன்னா அவர் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை இழப்பு, கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர். ஒன்று பிரிஞ்சு வாழ்வாங்க, இல்லை சந்தோஷம் இல்லாத ஏதோ கடமைக்குன்னு வாழ்வாங்க. இப்படி நடக்கிறது உண்டு. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இவர் சும்மா வீட்டில் வந்து தெண்டை சோறு சாப்பிட்ருப்பாரு, அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டுருக்கும், ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? அது இன்னும் அந்த இடத்துலயே சூட்சமாக சொல்கிறேன். சரி சார், அந்த ஜீரகம் லோ டிகிரிக்கு போயிடுது, லோ டிகிரிக்கு போயிடுது, நல்லா சம்பாதிக்கிற, அதாவது திதிசூனி மடையில் முடக்கடியில் லோ டிகிரியில் அந்த கிரகம் இருக்குது, அவர் ஜாதகத்தில் சூப்பராக இருக்கிறார். இப்போ என்னங்க பார்க்கணும், அந்த ஜாதகம் லோ டிகிரிக்கு போயிடுச்சு, 5ல் தான் இருக்குது, லோ டிகிரிக்கு போயிடுச்சு. ஆனால் ஜாதகத்தில் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல குடும்பம், சூப்பராக இருக்காரு. என்ன காரணம்? இது இல்லைட்டேனே, மூலம் ஒன்று எப்படி புஷ்கரமாகும்? லோ டிகிரி தோஷத்தை வளர்க்கணும், அவருக்கு தோஷத்தை வளர்க்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த புதன் அவயோகியாக இருப்பார். கைத்தட்டுங்க சார். அந்த கிரகம் அவயோகியாக இருப்பார். அவயோகியா இருந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருப்பாரு. அப்ப 2ஆம் அதிபதி 5ல் இருந்தாரு, ஒரே ஒரு பாயிண்டை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியுமா? ஜோதிடம் சொல்ல முடியுங்களா? முடியாதுங்க. அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் முதல் விதிகளை நன்கு கற்றுணர வேண்டும். அப்பதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன பண்ண முடியுங்க, அதற்கு சரியான தீர்வை சொல்ல முடியும். இதெல்லாம் அனுபவங்க. நாம் வந்து அதுக்கான இன்னைக்கு சாயங்கால நேரம் ஐயா மாணிக்கையா பேசுனதுக்கு அப்புறம் 2 ஜாதக ஆய்வு எடுக்க போறோம் குழுக்கள் முறையில். அந்த குழுக்களுக்கு முதல்ல சீட்டை மொத்தம் எத்தனை நபர்கள் போட்டு பிரித்து வச்சிருங்க சார். எந்த யோகி நட்சத்திர சாரமாக இருந்தால் லோ டிகிரிக்கு போனால் லோ டிகிரிக்கு போனது தான். அவர் நீங்க சொல்றீங்களா யோகினா இன்னும் தோஷம் அதிகம், அவயோகியாய் போயிருந்தாரு அதை விட லாபம் அதிகம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஏன்னா வாடிக்கையாளர் பார்க்குறோம் இல்லைங்களா, நம்ம சொல்லும் போது இப்போ நம்ம ஜாதகம் சொல்லிட்டு பலன் சொல்லி அனுப்புகிறோம், அவங்க வந்தோடனேயுமே வந்து சொல்கிற விஷயம், சார் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சார். அதுதான் சார் நமக்கு தேவை, திருப்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவதும் தான் என்னங்க ஒரு ஜோதிடருடைய கடமை. அப்போ நாம் என்னன்னா விதிகளை கொஞ்சம் சூட்சமமாக நல்ல முறையில் கற்றுணர வேண்டும், அதான் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நாம் ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு எத்தனை படிநிலைகளை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ சார் எனக்கு மண்டை பிச்சுக்கு சார், தலை சுத்துது சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் பிராக்டிக்கலாக வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களுடைய ஜாதகத்தில் இப்படிப்பட்ட விசேஷ நிலை கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நாம் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல.
சப்ஜெக்ட் கொஞ்சம் பேசணும், இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல. இப்போ இந்த கரணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா, கரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் உதாரணமாக ஒரு கரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் ஒரு 2-3 பேர்கிட்ட கரணத்தை கேட்டு அதற்கான விடைகள் சொல்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து நாம் எந்த மாதிரி பாதையை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போவும் சொல்கிறேங்க, கரணநாதனை தொட்டவன் சத்தியமாக தோற்று போக மாட்டான். கரணநாதனை தொட்டவன் சத்தியமாக தோற்று போக மாட்டான். இது அனுபவம். பல ஜோதிடர்கள், பல ஜாதகங்களில் வெற்றி பெற்றவர்கள் கரணநாதனை தொட்டு இருக்கின்றார்கள். கோயிலுக்கு போயெல்லாம் இல்லைங்க, அது அவருடைய வாழ்க்கை நிலை. அந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த அந்த வழிபாதை, அவர்கள் சென்ற வழிபாதை அப்படி இருக்கும். அதுதான் கரண பாவக வழியாக ஒருவன் சென்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவான். அதான் கரண பாவக இயக்கம், அதை இயக்கணும். நான் ஒரே ஒரு கரணம் சொல்லிடுறேங்க. ஒரு ஜாதகர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம், உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் மிதுன லக்னம், ஒரு ஜாதகர் மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த கரணம், உதாரணமாக நான் சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு கரணம் எடுத்துக்கலாம். இல்லைங்க, ஏதாவது ஒரு கரணம் எடுத்துக்கலாம். நானே சொல்கிறேங்க, இன்னைக்கு என்ன ரோகிணி நட்சத்திரம் ஓடுது, சரி கரசை கரணமே எடுத்துக்கலாம், சந்திரனுடைய கரணத்தையே எடுத்துக்கலாம். அப்போது இந்த மிதுன லக்னத்துக்கு சந்திரன் யாருங்க? 2ஆம் அதிபதி. ஒரு ஜாதகர் மிதுன லக்னம் கரசை கரணத்தில் பிறந்திருக்கிறார், ஓகேங்களா? 2ஆம் அதிபதியாகிய சந்திரன் உதாரணமாக லக்னத்திற்கு ஒரு 4ஆம் இடத்துல ஒரு வளர்பிறை சந்திரனா திக்பலத்தோடு இருக்கிறார். எப்படிங்க? 2 கூடையவன் 4ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கரணநாதன் அங்கே கெடாமல் இருக்கணும். நான் சொல்கிற ரூல்ஸ் கெடாமல் இருக்கணும். அவர் அமர்ந்து திதிசூனி ராசியாக இல்லாமல் இருக்கணும், அவர் அவயோகியாக இல்லாமல் இருக்கணும், லோ டிகிரியில் இல்லாமல் இருக்கணும். நான் சொல்கிறது கர்ணநாதன் வலுவாக, அந்த வலுவை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது 2ஆம் அதிபதி கரசை கர்ணம் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. 2ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலத்தில் குறைந்த டிகிரியில் இல்லை, அவயோகியாவும் இல்லை. அதே மாதிரி அவர் வக்கரமாக இல்லைங்க, அதுக்கு சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது, திதிசூனியத்தில் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வேண்டவே வேண்டாம். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி கரணநாதனாக வந்து 4இல் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து எந்தவித தோஷமும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஒரு குடும்பம்னு அமையும் இல்லையா? அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் குடும்பம் அமையும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பிறந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்பு அடையும். எப்போ? அவர் பிறந்ததுக்கு அப்புறம். மிகப்பெரிய செல்வ செழிப்பை அடையும். அதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு தனி குடும்பம் அமைச்சுக்குவார் இல்லையா? இவருக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சோன்னையும் இவர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு அடைவார். எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த சாமியும் கும்பிட வேண்டாம். ஏனென்றால் அவருடைய கர்ணநாதனே குடும்பஸ்தனாக இருக்கிறார், வலுவாக இருக்கிறார். அவர் கல்யாணமாகி அவர் பிறந்த போதே அவர் குடும்பம் செழிப்பாயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவனுக்கு என்னப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா நல்லா சம்பாதிச்சாரு, நல்ல செல்வ செழிப்பாயிட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல இவர் போனதுக்கு அப்புறம் நல்ல செல்வ செழிப்பாயிடுச்சு, நடக்குதா இல்லைங்களா? அல்லது இவர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவோட மேல வந்துட்டார், இருக்குதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் கரணபாவ இயக்கத்தால் நடைபெறுவது. கண்டிப்பா ஜெயிக்கலாம், 100% ஜெயிக்கலாம். கரண பாவகத்தின் வழியாக செல்லுங்கள். அதுக்கு ஒரு சில நபர்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. சொல்றாங்க இல்லையா, ஏன்பா அவன் என்னடானா, நான் சொல்லுவாங்க பக்கத்து கொட்டாக, நான் என்னடானா டெய்லி தான் கோவிலுக்கு போகிறேன், டெய்லி தான் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுறேன், டெய்லி தான் விளக்கு பற்ற வைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவன் எந்த கோவிலுக்கும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறான், வேலைக்கு ஆள் இருக்காங்க, போய் 11 மணிக்கு சோபாவில் போந்துட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு நான் அவனுக்கு கொட்டுன்னு கொட்டுதுப்பா, எப்படி தான் கொட்டுதுன்னு தெரியல சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருங்க, கர்ணநாதனை இயக்குகின்றார். ஆனால் இதுவே ஒரு சில பேருக்கு மைனஸ் ஆகும். எந்த இடத்துல மைனஸ் ஆகும் தெரியுங்களா? குடும்பத்தோடு விட்டுட்டு போய் எங்கேயாச்சும் வெளிநாடு போறாரு பார்த்தீங்களா, போச்சு. ஏன்னா குடும்பாதிபதி தான் கர்ணநாதன். அப்போ என்ன பண்ணுங்க, வெளிநாடு போனாலும் தன் மனைவி மக்களை அழைத்து செல்ல வேண்டும், ஓகேங்களா? அப்போ குடும்பம். அதே மாதிரி ஏதாச்சும் பல்லு பிரச்சனையாச்சு, வலது கண் பிரச்சனை, 2ஆம் பாவம் வலது கண், பல்லு 2ஆம் பாவம், இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஆட்டம் காணும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்தும் சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதனுடைய இயக்கத்தின் வழி செல்பவர் எந்த நாளும் தோற்று போவது இல்லை. அந்த கர்ணநாதன் எப்படி இருக்கின்றார் என்ற சூட்சமத்தை அறிந்து இயக்கினால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.
சரிங்க. இப்போ ஒரு ஒரு 2-3 ஜாதகம், அதாவது இந்த எப்பவுமே வந்தவங்க கேட்க வேண்டாம், புதுசாக வந்திருக்கிறவங்க யாராச்சும் ஒரு 3 ஜாதகம். ஐயா கை தூக்கியிருக்காரு. ஐயா என்ன கரணம்? ஐயாவுடைய கரணம் கேட்டுக்கலாம். ஐயா சகுனி கரணம். யாருக்குங்க சகுனியா இருக்கீங்க? சகுனி கரணம்னு யாருக்கு சகுனியா இருக்கிறீங்க? சரி, ஐயா வந்து மிதன லக்னம் சகுனி கரணம் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஐயாவுக்கு வந்து மிதன லக்னம் சகுனி கரணம். முதல்ல இந்த கர்ணநாதன் யார்? லக்னத்துக்கு யார்? 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சனி பகவான். எங்க சார் இருக்காரு? மீனத்துல வக்ரமாயிருக்காரா? அப்ப ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல வக்ரம் அடியாம நல்லா இருக்கிறாங்க. எத்தனை டிகிரியில் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எத்தனை டிகிரியில் இருக்கிறாங்க? சகுனி 2ஆம் பாதம். பாதம் சொல்லணுங்க. உத்திரட்டாதி 1ஆ 2ஆ நல்லா தெரியுங்களா? எதுக்கு ஜாதகத்தை போட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சொல்ற பலன் தவறா போயிடக்கூடாது. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் நல்லா இருக்கிறாருன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது அந்த டிகிரியோடைய அளவு குறைவா கம்மியாச்சான்னு பார்க்கணும். சரி, ஜாதகத்தை கொண்டாங்க. ஐயா எந்த ஊருங்க ஐயா? இப்பதான் முதல் வீட்டுக்கு வரீங்களா? சரிங்க, ஓகே. திருக்கணிதம் தான் வேணும். கொண்டாங்க கொண்டாங்க ஜாதகத்தை கொண்டாங்க. அதான் நான் எந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா சரிங்க. இப்போ ஐயா வந்து சொன்னாங்க என்ன பாதம்னு கேட்டோம். உத்திரட்டாதி 2 நாங்க, அதில் உத்திரட்டாதி 4 இருக்கு. அதுதான் சொல்றதுங்க. ஜோதிடம் சொல்லும்போது கொஞ்சம் பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், விடையே மாறி போயிடும். ஏன்னா உத்திரட்டாதி அதான் நம்ம திருக்கணிதம் தான் பார்ப்பாங்க சார். ஓகேங்களா? ஸோ இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாதத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்போ இந்த சனி பகவான் யாருன்னா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் இல்லைங்களா? லக்னத்துக்கு 8, 9க்கு உண்டானவர் தான் மிதுன லக்னத்துக்கு சனி பகவான். அவர் 10ல் இருக்கிறாரு. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரு முடிவு பண்ண சொல்லலைங்களா? அவர் எப்படி இருக்காருன்னா திதி சூனிய ராசியில் இருக்கிறார். நீங்க பிறந்தது வந்து கிருஷ்ணபக்த சதுர்த்ததசி, அதாவது தேய்பிரை சதுர்த்ததசி. அது கிட்டத்தட்ட தேய்பிரை சதுர்த்ததசிக்கு எது தெரியுங்களா? முழு சூன்யம் மீனம். அதுல முழு சூன்யம் மீனம். அதாவது 100% சூன்யம் மீனம், 75% சூன்யம் தனுசு, 50% சூன்யம் மிதுனமும் கன்னி. இதெல்லாம் 25 கூட வச்சுக்கலாம். சரி, அப்படியோட வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. 100, 75, 50, 25 வச்சுக்கலாம். நாளுக்கு அப்படித்தான் கணக்கு போடணும். அப்போ உங்களுக்கு வந்து மீனராசி வந்து பாத்தீங்கன்னா சூனியம் அடைஞ்சிருச்சு. அப்போ இந்த ஜாதகத்துல 8, 9க்கு உண்டான சனி பகவான் 10ஆம் இடத்தில் போய் திதி சூனியம் அடைவது மிக சிறப்பு. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் நல்லவரா கெட்டவரானா, சில பேர் நல்லவர்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவர்னு சொல்லுவாங்க, சில பேர் ஒரு மத்தியமஸ்தர்னு சொல்லுவாங்க. இதுல நல்லவரா கெட்டவரான நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் சனி கெட்டவர் தான். ஏன் கெட்டவர்னா, நான் ஏற்கனவே அப்படியே ஒரு ரூல்ஸ் சொன்னேங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகிரகம் ஒரு 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 துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தார், ஒரு 6, 8க்கு அதிபதியாக வந்து இன்னொரு ஸ்தானம் அந்த பாவகிரகத்திற்கு கேந்திர ஸ்தானமாக இருக்க வேண்டும். அப்போ இங்க வந்து திரிகோண ஸ்தானமா இருக்கிறதுனால சனி பகவானுக்கு பவர் கம்மி. அதுல 8ஆம் இடமும் சேரும் போது என்ன ஆகுதுங்க? தோஷத்தை அதிகம் செய்பவராகத்தான் சனி பகவான் இருக்கார். அப்ப சனி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ல் இருக்கிறார். அப்ப திதி சூன்யம் அடைஞ்சு, அப்ப லக்ன பாவி திதி சூன்யம் அடைந்து விட்டார். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கர்ணநாதன் உங்களை இயக்குவார். கர்ணநாதன் சத்தியமா உங்களை வந்து இயக்குவார். அப்ப இந்த இடத்துல நீங்க எங்க போய் இயங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 8க்கும் 9க்கு உண்டானவன் தானே 10ல் இருக்கிறாருங்க. சரிங்களா? 8க்கும் 9ஆம் குண்டவன் தானே 10ல் இருக்காரு. அப்போ 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடுகின்ற பொழுது வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். அப்படி எப்படி 9ஆம் இடத்தை தொடர்றதுங்க? 9ஆம் இடம் என்னங்க? கோவில். 9ஆம் இடம் என்னங்க? கோவில் சம்பந்தமான விஷயங்கள். அப்ப என்ன பண்ணணுங்க? அடிக்கடி அந்த சனி பகவான் சம்பந்தமான கோவில்களுக்கு செல்ல வேண்டும். என்ன கோவிலுங்க?
திருநள்ளாறு. அப்போ திருநள்ளாறு அவ்வப்போது செல்ல வேணும். அப்படி செய்யலாங்க. சரி சார், நாம தான் என்ன சொல்லியிருக்கிறோம், பாவக இயக்கம்னு சொல்லியிருக்கோம். கோவிலுக்கு செல்லலாம், அது வந்து ஓகே. அடுத்து 9ஆம் பாவத்தில் வேற என்ன விஷயங்கள் பண்ண முடியும்? தந்தையுடன் இருப்பது, குருமார்களின் ஆசி கேட்டு நடப்பது, ஒரு டீச்சிங் தொழில் செய்வது, ஒரு ஸ்கூல் நடத்துவது. இதன் மூலமா என்ன பண்ண முடியுங்க, நாம் ஒரு உயர்நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். அப்போ நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல திருநள்ளாறு போயிருக்கீங்களான்னு தெரியணும். போயிருக்கீங்களா? எத்தனை டைம் சார் போயிருக்கீங்க? எப்போ போனீங்க கடைசியா? இல்லை பரவாயில்லைங்க. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க இல்லையா, திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்க இல்லையா, ஏதாவது ஒரு வேண்டுதலோடு போனீங்களா இல்லை சும்மா போனீங்களா? சரி, பண்ணதில்லை. சரி, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும். இது சம்மந்தமான நிலையில் இருக்கிறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுங்க? சரி, ஓகே. ஓகே. அப்போ நாம் வந்து இப்போ கரணநாதன் இயக்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நீங்கள் செய்யலை, ஜாஸ்தியாக செய்யலை, எப்போ ஒருக்கா செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல அதிகமாக செய்யணும். எப்படி செய்வீங்க தெரியல, எப்படி செய்வீங்க? ஒன்றும் இல்லைங்க சார், உங்களுக்கு 8க்கும் 9க்கு உண்டானவர் சனி போய் 10ஆம் இடத்துல திரிசூனி ராசியில் இருக்கிறாரு. மாதம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. மாதம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இல்லைன்னா 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை செய்யுங்க. 9ஆம் இடம்னா என்ன செய்யலாங்க? குருநாதர் இல்லைங்க, ஒரு ஸ்கூல் ஏதாவது ஸ்கூலுக்கு இது வைக்க முடியுமா கேட்டுக்கலாம். இந்த ஸ்கூலுக்கு இது நடத்துறதுக்கு சக்தி இருக்கா? இல்லை. ஏதாச்சும் இன்ஸ்டியூட் மாதிரி டியூஷன் சென்டர் மாதிரி வைக்க முடியுமா? இல்லை. ஏன்னா நம்ம அந்த கரணநாதன் இயக்க இருக்க அந்த பாவகத்தை இயக்க வேண்டும். ஸோ அந்த பாவகத்தின் வழியாக நம்ம போகணும். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண, ஒன்றுமே பண்ண முடியலன்னா திருநள்ளாறு போயிட்டு வரதான் தீர்வு. ஏதோ ஒன்றுங்க. சரி வேண்டாங்க, 9ஆம் இடம்ங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதிடத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஏன்னா ஜோதிடங்கிறது 8ஆம் இடம் ஆயிடுது. அப்போது நீங்கள் ஒரு ஜோதிடராக உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கலான்னு ஆசை இருக்குதுங்களா? சரிதான். திதிசூனி ராசி பண்ணுனா, திதிசூனி நிவர்த்தி பண்ணிட்டா அது சரியாயிடும். திதிசூனி நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் கொடி கட்டி பறக்கலாம். திதிசூனி நிவர்த்தி பண்ணிடுறீங்களா? பண்ணியிருக்க மாட்டார். அது சொல்ல அப்படி இருந்தால் நான் முதல்ல நான் பேசும்போது நான் பண்ணியிருத்தேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த திதிசூனி நிவர்த்தியை 2 முறையில் பண்ணலாம். என்னென்ன, ஆனால் இது ஜோதிடத்தை தொட்டால் மட்டும்தான், இல்லைன்னா விட்டுருங்க. ஜோதிடங்கிற கலையை தொட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, திதிசூனி நிவர்த்தி பண்ணுங்க. இல்லை சார், நான் ஜோதிட கலையெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் நிவர்த்தி பண்ணவே வேண்டாம். ஜோதிடம் சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்களா இல்லை வேற தொழில் பண்ணலாம்னு ஆசைப்படுறீங்களா? சரி, அதை அப்புறம் பண்ணுவோம். நான் சொல்கிறது இந்த இடத்துல கரணநாதனுடைய இயக்கம். அப்போ நீங்கள் அடிக்கடி திருநள்ளாறு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்பா இருக்காருங்களா? அப்பா எப்போ இறந்தாருங்க? 10 வருஷம் ஆச்சு. அப்பா 10 வருஷம் ஆச்சுங்களா? நீங்கள் யார் தொழில் எடுத்து பண்ணுறீங்க? அப்பா தொழில் எடுத்து பண்ணுறீங்களா, உங்கள் தொழிலில் பண்ணீங்களா? அப்பா தொழில் எதாச்சும் எடுத்து பண்ணீங்களா? அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணிருக்கணும். அப்பா என்ன தொழில் பண்ணார்? அப்போ நீங்களும் கவர்மெண்ட் தான் போயிருக்கணும். சரி, இப்போ அப்பாங்கிறவரும் உங்களுடைய கரணநாதன், அவர் 8 கூடையவனாவே லோ டிகிரி சாரி திதிசூனியம் நடந்து நல்லது. அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. தட் மீன்ஸ் அப்பா கூட, அப்பா விட்டு விலகி போகாமல் அப்பா கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைலு அப்பா கூடவே இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க. அப்பா எப்போ உங்களை விட்டு போனாரோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இறக்கங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் விலை இருந்துடக்கூடாது இல்லையா? அப்போ உங்களுடைய கரணமே யாருங்க? அப்பா. அப்போ அப்பா விட்டு விலகி இருந்ததே உங்களுக்கு ஒரு தோஷம். நீங்கள் அப்பா கூட மட்டும் இருந்திருந்தால் அல்லது அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளன். அப்பா விட்டு தலையே இருந்து விலகியே இருந்தீங்க. எவ்வளோ கிலோமீட்டர் விலகி இருந்தீங்க? அப்புறம் எப்படி கரணநாதன் நீங்க? அப்போ அதாவது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வராதுக்கு ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா விட்டு நீங்க விலகி இருந்தது. ஏன்னா உங்களுடைய கர்ணநாதனே அப்பா தான். அப்ப அப்பா கூட இருந்தா எல்லாமே நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. அவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க, அப்பாவுடைய தொழில கவர்மெண்ட் சம்பந்தமான பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க சார், அப்பா கவர்மெண்ட்ல தான் இருந்தாரு. நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் விடுதல். அப்ப கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணீங்கன்னா அப்பா என்ன வழியில போனாரோ அதை பின்பற்றினாலும் நம்ம ஜெயிச்சிடலாம்.
அப்போ ஒன்று திருநள்ளாறு போங்க, இல்லைன்னா ஏதாச்சும் காலேஜ் ஸ்கூல் அது முடியாதுன்ட்டாங்க, ஒரு டியூஷன் சென்டர் வைக்கலாம்னு அது முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த சனியுடைய கோவில்களுக்கு போனால் தான் பலம். ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா திதி சூன்ய நிவர்த்தி பண்ணால் தான் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ என்ன தொழில் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? ஏன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த பாவகத்தோட அது லிங்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தொழில் பண்ணலாம்னு இருக்கிறீங்க? சரி, 9ஆம் இடத்துல வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். அது முடியாதுங்க. சரி, ஒரு கோவிலுக்கு சம்பந்தமான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? பூஜை கடை வைக்கலாமா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய லெவலில் பூஜா ஸ்டோர், ஒரு மெயின் சென்டரில் ஒரு பூஜா ஸ்டோர் வைங்க, கோவில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வைங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். நாம் எதன் வழி போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 9ஆம் பாவத்தில் இருக்கின்ற நல்ல காரகத்துவங்கள் எடுக்கணும். இங்கே வந்து 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகி திதி சூன்யம் அடைந்ததனால் 9ஆம் இடம் பலமாகிறது. இதே அந்த ராசியில் திதி சூன்யம் அடையினால் 9ஆம் இடம் என்ன ஆகுதுங்க? வலுத்து 8ஆம் இடத்துடைய தோஷம் அதிகமாகும். சரிங்களா? அப்போ நீங்கள் அதை பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பூஜா ஸ்டோர் வைங்க. சரிங்களா? இருக்கு, நீங்கள் பூஜா ஸ்டோர் வைங்க, உங்களுக்கு முதலீடு கிடைக்கணும். அவ்வளோதானுங்க. மாதம் ஒருக்க திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஒரு வருஷம் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. இங்கே தானே வரப்பீங்க. நீங்கள் திருநள்ளாறு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலுக்கான ஒரு விருத்தி, ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். சனிக்கிழமை தான் போகலாம். ஆனால் இது வந்து கர்ணநாதன் இயக்கத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம சொந்த தொழில் பண்ணுமா வேலை பார்க்கணுமான்னு ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு 10 குடையவனே எப்படி இருக்கிறாருங்க? 10 குடையவன் எப்படி இருக்காருங்க? 2ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்காரு. மிதுன லக்னத்துக்கு குரு வளர்க்கலாமா? மிதுன லக்னத்துக்கு குரு வளர்க்கலாமா? ஆனா இதுல ஆமா குரு வளர்க்கலாமா சார்? 10ஆம் இடத்துக்கு குரு வளர்க்கலாமா? பூசம். அப்ப தொழில் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்? 6ஆம் அதிபதி எங்க இருக்காரு அப்படின்னா 4ல் இருக்கிறார். அவரு வக்கரமா போயிட்டாரு, வக்கரமாயிட்டாரு. அப்ப 10ஆம் இடமும் வலுவிழந்து விட்டது, 6ஆம் இடமும் வலுவிழந்து விட்டது. அப்ப இப்ப தொழிலும் பண்ண முடியாது, வேலையிலும் பண்ண முடியாத நிலைமை அவருக்கு. ஆமா, அதாவது வந்துங்க வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை, தொழிலுக்கும் போக முடியாத சூழ்நிலை ஜாதகம். இது வந்து ஜென்ரலான ஆய்வு. ஆனா நீங்க திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். தொழில் பண்ணலாமா, வேலை பார்க்கலாமா, இல்லை நடுநிலையாக செய்யலாமா, ஒரு கமிஷன் பேஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி 10ஆம் இடமும் கெட்டவங்க 6ஆம் இடமும் கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கமிஷன் மாதிரி ஒரு நிலைக்கு போனால் ஜெயிப்பாங்க. ஏதாவது ஒரு கமிஷன் வழியில் உங்களை தாட்டி விடும் அந்த கிரகம், கண்டிப்பாக தாட்டி விடும். அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ரியல் எஸ்டேட்டு இது. ஆனால் 6ஆம் அதிபதி வக்கரம் தான், செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியாகி தான் வக்கரமாக இருக்கிறார். ஒரு ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு ஆசை இருக்கா? ஒரு கிரகம் வக்ரம் வைத்து விட்டால் பரிவர்த்தனை வேலை செய்யாது, அது இருக்குது இல்லைங்களா? ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்று விட்டால் அந்த கிரகம் பரிவர்த்தனை வேலை செய்யாது. அதான் சார் ஜோதிட விதிகள். 2 கிரகம் பரிவர்த்தனை, ஒரு கிரகம் வக்ரம்னா பரிவர்த்தனை வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா, இவங்க ஜாதகம் தெளிவாக சொல்ற விஷயம், உங்களால் வேலைக்கும் போய் ஒரு இடத்துல நிலையா நிற்க முடியாது. இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கும் போய் ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு குப்புச்சாமிட்டு நாளைக்கு கருப்புச்சாமிட்டு தான் இருக்கும். வேலை பார்த்துருக்கீங்களா? அதுதான் சார் சொல்றேன். இன்னைக்கு ஒரு கருப்புச்சாமி நாளைக்கு குப்புச்சாமிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் தொழில் கிரகம் பார்த்தீங்கன்னா அதுவும் போய் கேந்திராதிபதி தோஷம் பெற்று வலு வளர்ந்துட்டார். என்ன பண்றது? சரி, திருநள்ளார் சனீஸ்வரனை பிடிங்க, தொடர்ச்சியா ஒரு வருஷம் போங்க. மாசம் சனிக்கிழமை, தமிழ் மாசத்துல முதல் சனிக்கிழமை போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு வருஷம் கழிச்சு வந்து சொல்லுங்க, எனக்கு தொழிலும் பண்ண தெரியல, எனக்கு வேலையும் இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வழியை சனி பகவான் உருவாக்கி தருவார். நல்லது நடந்ததுக்கப்புறம் இங்கேயே வந்து மீட்டிங்லேயே சொல்லுங்க. ஆமாம், தமிழ் மாதம் 1 தேதியில் வந்திருக்கிறீங்க, 1 சனிக்கிழமையில் வந்திருக்கிறீங்க, அது ஒரு கணக்கு. அடுத்த வருஷம் ஒரு வருஷம் நிறைவடைந்து நம்ம இந்த மாதம் சொல்லியிருக்கிறோம், சித்திரையில் இருந்தால் போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நீ போக முடியாது இல்லையா? இன்னைக்கு போக முடியாது. அப்போ அடுத்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி வரைக்கும் 12 மாதம் ஆகிடும். அதுக்கு அடுத்த வருஷம் 2வது ஆண்டு விழா நமக்கு வரும். அப்போ வந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தில் நான் இருக்கிறேன்னு கர்ணநாதன் உண்மை சத்தியம்னா அது நடக்கும். சரிங்களா? சரிங்க.
இப்போ ஐயா வந்து கொடுத்துருக்கிற ஐயா அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பகலுக்கு காரகன் யாருங்க, இரவுக்கு காரகன் யாரு, சனி. அதாவது பகலுக்கு தந்தை யாரு, பகலுக்கு தந்தை, இரவுக்கு தந்தை சனி பகவான். ஒளி போயிருச்சா, கரண்ட் போயிருச்சா, சனி பகவானா இருட்டா, இரவு பொழுதுக்கு யாருங்க தந்தை, சனி பகவான். அதான் இரவு பொழுது வந்தோடனே அவருடைய கர்ணம் பார்த்தோன்னே சகுனி கர்ணமா இருக்கு. ஸோ கர்மா எங்க இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அதை யாராலையும் மாற்றவே முடியாது. சரிங்களா? ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஐயா கொடுத்துருக்காரு வணிசை கரணம். இப்போ வெளிச்சம் வேற வந்துருச்சு. சகுனிங்கிற இருட்டு கிரகத்துடைய கரணம். இப்போ அடுத்து சூரியங்கிற வெளிச்ச கிரகத்துடைய கரணம் வந்துருச்சு. கரணம் வந்துடணுமே, வந்துருமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த கரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிசை கரணம். ஸோ இப்போ வணிசை கரணத்தில் பிறந்திருந்தா யாருங்க அதிபதி? சூரியன் தான். பாருங்க, அவர் வர்ற ஜாதகத்தை பாருங்க, அவரும் மிதுன லக்னம், இவரும் மிதுன லக்னம், எல்லாமே ஒரே கர்மால தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆமாம். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் யாருன்னா 3ஆம் அதிபதி இல்லைங்களா? அப்போ 3ஆம் பாவகத்திற்கு உண்டானவர். 3ஆம் பாவகத்திற்கு உண்டானவர் எங்கே போய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் நீசம். 3க்கு 5ஆம் அதிபதி நீசம். அப்போ இந்த சூரியன் நீச பங்கமாக இருக்கிறாரான்னு ஒன்று பார்க்கணும். அப்போது அங்கே கூட யார் இருக்காங்கன்னா புதன் இருக்கிறாரு, பக்கத்தில் 4வது ராசியில் சுக்கரன் இருக்கார். அப்போ புதன் சுக்கரன் பரிவர்த்தனை. அப்போது சூரியனோட சுக்கரன் வந்து இணைகிறார். அப்போ இது என்ன ஆகிடும்? நீச்ச பங்கம் ஆகிடும். அப்போ மறுபடியும் ஒரு ரூல்ஸ், நீசம் ஆயிடுச்சு, சுக்கரன் கூட இருந்து நீச பங்கம் ஆயிட்டாரு. அந்த சுக்கரனத்துக்கு கேந்திரத்தில் ராகு இது வந்து மறுபடியும் நீசத்துக்கே போயிடுச்சு. அப்போது ஐயாவுடைய ஜாதகத்தில் கர்ணநாதன் 3க்கு உண்டானவனாகி நீசம் பெற்று விட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? 3க்கு உடையவனாகி நீசம் பெற்று விட்டார். இப்போது 3ஆம் இடம்னா என்னங்க ஒரு ஜாதகத்தில்? தைரியம், வீரியம், நாம் எடுக்கின்ற முயற்சிகள், சகோதர ஸ்தானம். இப்போ சகோதரன் யாருங்க? இளைய சகோதர ஸ்தானம். அப்போ இது எல்லாமே என்ன ஆகுதுங்க? வீக் ஆகுது. 3ஆம் இடம்ங்கிறது மீடியாவும் வரும். இப்போ வணிசகரத்தை தான் பேசுகிறோம், மீடியாவே இருட்டாக இருக்குது. அப்போ அவருடைய இருட்டை விளக்குவதற்கான ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐயா பிறந்தது கர்ஷன நாம யோகம். கர்ஷன நாம யோகத்துக்கு அவயோகி யாருன்னு பார்த்துக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கர்ணநாதன் தான். ஒருவேளை அவயோகி நீசமாக இருந்தாருன்னா அப்போ கர்ஷன நாம யோகத்துக்கு அவயோகி யாருங்க? விஷ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், யாகதம், கர்ஷனம். எத்தனாவதுங்க? 14. 14வது நட்சத்திரம் என்னதுங்க? சுவாதியா வருங்களா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிஷ்டம், திருவாரி, புனர்பூசம், பூசம், ஆயிலி, மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை வரும். சித்திரை. அப்போ கர்ஷன நாம யோகம் சித்திரை. சித்திரைக்கு 22வது நட்சத்திரம் என்னதுங்க? சித்திரை, சுவாதி, விஷாகம், மனுஷம். அப்போ யாருங்க? சனி பகவான். அப்போ கர்ஷன நாம யோகத்துக்கு யாருங்க அவயோகி? சனி பகவான். சூரியனாக இருந்திருந்தா கூட ஒரு நல்லது நடந்திருக்கும்.